பைபிள்ல உள்ள இந்த இரண்டு ரிவர்சர்கள் அப்பாவோட அரியணை பறிக்க நினைச்சு போர் செஞ்சு அழிச்சான். இன்னொருத்தன் தானே அடுத்த ராஜாவாக மாறணும்னு நினைச்சாலும் தன்னோட அரியணையை தன்னோட நண்பனுக்காக தியாகம் செஞ்சான். அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாப்போமா? முதல்ல அப்சலோம், தாவீதுடைய மகன். தன் தகப்பனாகிய தாவீது ராஜாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி இஸ்ரவேல் மக்களின் மனதை கவர்ந்து கொண்டு தகப்பனாகிய தாவீது ராஜாவை அவங்களோட அரியணையை விட்டு வெளியேற்றினான். அப்புறம் இறுதியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் ஒரு போர்க்களத்துல இருக்கும் போது ஒரு மரக்கிளையில அவனோட முடி சிக்கி அவன் கொடூரமா இறந்து போனான். ரெண்டாவது யோனத்தான், சவுலினுடைய மகன். சவுல் ராஜாவா இருக்கும் போது அடுத்த ராஜாவா மாறப்படுறது யோனத்தான் தான். ஆனா கடவுளோட சித்தம் தாவீதுதான் ராஜாவாக மாறணும்னு கடவுள் நினைச்சதுனால யோனத்தான் பொறாமை கொள்ளாம அவனுக்கு அந்த ராஜா அரியணையை விட்டு கொடுத்து அவனுக்கு நண்பனாக இருந்தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது தெரியுமா? பேராசை மனுஷனை அழிக்கும். கர்த்தருக்கு பிரியமா இருந்து அந்த மனிதனா இருக்கிறவர்களையோ வரலாற்று உயர்த்தும்.